சாட்டர்டே மினி விலாக். திண்டுக்கல் வரைக்கும் எனக்கு ஒரு வேலை இருக்குப்பா, பின் சீட்டு ஃப்ரீயாக தான் இருக்குது, நீ வேணால் ஒரு ரவுண்ட் வரையா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கார் கேட்டார். அதனால் ஜாலியாக நானும் கிளம்பி வந்துட்டேங்க. இங்கேயும் வந்து பார்த்தா கணக்கு நோட்டு புக்குன்னு சின்சியராக அவர் கணக்கைத்தான் பார்த்துட்ருக்காரு. சரின்ட்டு நம்ம வந்த வேலை என்ன, நல்லா ஜாலியாக வண்டியில் ஒரு டிரைவை என்ஜாய் பண்ணிவிட்டு போகிற வழி பூரா பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கிறனால போன உடனே ஒரு பிளேட்டு வடை சட்னி குருமா வச்சு சாப்பிட்டுட்டு ஒரு டீயும் குடிச்சிட்டு வண்டி ட்ராவலுக்கு பாரபட்சமே இல்லாமல் மசால் போண்டாவும் வாங்கி இந்த கிளைமேட்டுக்கு சுட சுட சாப்பிட்டு போனேன். அவங்க வந்து திண்டுக்கல்லில் வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க, நான் ரோட்டில் பராக் பார்த்துட்டு இருந்தேன். திண்டுக்கலுக்கு வந்துட்டு மல்லிகைப்பூ வாங்காமல் எப்படிங்க, ஃப்ரெஷ்ஷாக மல்லிகைப்பூ வாங்கியாச்சு. அந்த பூ 50 ரூபா, செம்ம சூப்பராக இருந்துச்சு பூ. அப்புறம் வந்து திண்டுக்கல்னாவே சாப்பாட்டுக்கு பேர் போனதுங்க. இங்கே ஒரு முட்டை பாயா கடை இருக்குது, அங்கே போயிட்டு முட்டை பாயா, ஆட்டுக்கால் பாயா, சமோசா, காலிஃப்ளவர் சில்லி, ஜிலேபின்னு எல்லாம் நவுத்துனேன். ஆனால் எதுவுமே வீடியோ கேப்சூல் ஆகாமல் விட்டுருச்சுங்க. அப்புறம் வந்து தம்பி ஃபுட்பால் கேட்டான்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு அப்புறம் வந்து திண்டுக்கல்ல பிடிச்ச ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்டு பிடிச்ச சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு அன்றைக்கி பூரா வண்டியில் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு எங்கெங்கே போகணுமோ போயிட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணேன். அதுதான் இன்றைக்கி திண்டுக்கல்லில் ஒரு 1 டே ஃபுல்லாக சூப்பராக போச்சுங்க. அப்புறம் ட்ரெண்ட்ஸில் வந்து ஆடி ஆஃபர் 70% போட்டிருந்தாங்க. என்னடா இவ்வளோ இதாக போட்டிருக்காங்கன்னு உள்ளே போய் பார்த்தா ஒரு குர்த்தி ஒன்று 3999 ரூபாயில் அதில் 70% ஆஃபர்னு போட்டிருந்தாங்க. பக்குன்னு ஆயிடுச்சு. 2500 ஒரு டாப்ஸ் வாங்குறதான்னு போன வேகத்தில் வெளியே வந்தாச்சுங்க. நான் ஒரு டைமும் ட்ரெண்ட்ஸில் இந்த ஆஃபரை பார்த்துட்டு உள்ளே போவேங்க, ஆனால் அவங்க போட்டிருக்க ரேட்டுக்கு கண்டிப்பாக நம்ம பட்ஜெட்டுக்கு கட்டுப்படி ஆகாதுன்னு போன வேகத்தில் நமக்கு எப்போ 150 200 டாப்ஸ் தாங்கிற மாதிரி நான் வெளியே வந்துட்டேன். அப்புறம் ஃபைனலாக வந்து ஒரு லெமன் டீ சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு ஒரு லெமன் டீ குடிச்சிட்டு அங்கேருந்து ஹாப்பியாக கிளம்பிட்டோம். என்னை கட்டி கொடுத்த ஊரே திண்டுக்கல்லாங்க. அதனால் திண்டுக்கல்னாவே எனக்கு ஒரு குஷி தான். அது வீட்டுக்காரோட தனியாக போயிட்டு ஜாலியாக ரவுண்ட் அடிச்சுட்டு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டு வரும், மனசுக்கு நிறைவாக இருந்துச்சுங்க.